அண்ணாமலை அவர்களுடைய மனைவியின் சொத்து மதிப்பு அண்ணாமலை தலைவரான பிறகு 129 மடங்கு அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடும் போதே வந்தது. அப்போதே அவர் மாற்றப்படுவார் என்கின்ற யூகங்கள் எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டது. ஒரு பத்திரிகையாளராக நானே உங்களோட பேசியிருக்கேன். ஸோ அப்போதே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை நடைபயணம் போனபோது பல தொழிலதிபர்களிடம் பணம் வாங்கினார்ன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய புலனாய்வு பத்திரிகைகளில் வெளியாகிது. என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது, நிறைய புலனாய்வு பத்திரிகைகளில் வெளியாச்சு. அப்போதே இவர் மாற்றப்படுவார்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலின் பிறகு இவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் ஒரு 3 மாதம் இவங்க இந்துத்துவம்னு பேசிட்டு ஒரு லண்டன் மாதிரியான ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் போய் படிச்சுட்டு வந்த உடனே மாற்றுவாருன்னாங்க. அவர் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை பற்றிய நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க கட்சிக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது அவருடைய இந்த 3 ஆண்டு கால நடத்தை, பேச்சு, அவர் இந்த மக்களிடம் பெற்றிருக்கின்ற நன்மதிப்பு, கெட்ட மதிப்பு, இதையெல்லாம் வச்சுதான் அவரை மாத்துறாங்களே ஒழிய அவரை மாத்திரம் அடுத்த கட்சிக்காரங்கள்ட்ட போய் பஞ்சாயத்து பண்றதுதான் அதிமுக காரங்க வேலையா? என்ன நடந்தாலும் அது அதிமுக மேல போடுறதும், அதிமுகவில் என்ன நடந்தாலும் பிஜேபி மேல தூக்கி போடுறதும் அது ஒரு சரியான அப்ரோச்சா இருக்காது அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறது.